ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கடைசியாக போட்ட அந்த வீடியோக்கு வந்து ஏகப்பட்ட பாசிட்டிவ் கமெண்ட் வந்தது. கிட்டத்தட்ட 2000க்கு மேலே கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நான் ஒவ்வொரு ஆளுக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து எனக்கு டொனேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இவ்வளோ சப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை என்னைக்கும் திரும்ப செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Zairo.com. Zairo.com அப்படின்றது ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லைன்னா கூட நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் தான் இருக்குது. அதில் நீங்கள் என்ன மாதிரி வெப்சைட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணலாம். போய் செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் சில பெய்டு ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. அதையும் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து 60% டிஸ்கவுண்ட் வந்து தராங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. வெப்சைட் வந்து உங்களுக்கு இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்களே வந்து கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம். யாருக்காவது கம்பெனிக்கு இல்லை கடைகளுக்கு வந்து வெப்சைட் தேவைப்படுச்சுன்னா நீங்களே வந்து ஈஸியாக வெப்சைட் கிரியேட் பண்ணி இந்த லாக்டவுன் டைமில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஈஸியான வழி தான் இது. போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நானும் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண 10 நிமிஷத்தில் அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். என் வாழ்க்கையில் முதல் முறையாக தனியாக ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அதுவும் இமாச்சல் பிரதேசம் மணாலிக்கு. அந்த ட்ரிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிது, என்னெல்லாம் அந்த ட்ரிப்பில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி 23, 2019 தான் வந்து நான் எப்பவும் போல் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது கிளைண்ட்கிட்டேருந்து எனக்கு அமௌண்ட் வர வேண்டியது வந்துச்சு. ஸோ அது வந்தோடனே எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ட்ராவல் லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. சரி, ட்ராவல் லாக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் ட்ராவல் லாக் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எந்த பிளானுமே தெரியாது, எங்கே போகிறேன் அப்படின்றத ஐடியா பண்ணவே இல்லை. ப்ரௌஸ் பண்ணுவோம்ல, பார்த்துட்டு இருந்தேன். ஃபீல்டெலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பனிமலை இருக்கிற மாதிரி வந்து ரோட்டில் பனிலாம் கொட்டி கிடக்கிற மாதிரி வந்து சில போஸ்ட் அதெல்லாம் போட்டுருந்துச்சு. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஸ்னோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும் நம்மளுக்குலாம். சரி, நம்ம ஸ்னோ வந்து பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மணாலிக்கு வந்து ட்ரிப் ஐடியா பிளான் பண்ணேன். சரி, உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 நிமிஷத்தில் பிளான் பண்ணி அடுத்த 2 நாள் கழிச்சு கிளம்புற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன் கோயம்புத்தூர்லேருந்து. எனக்கு தனியாக எங்கேயும் போய் பழக்கமே இல்லை. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருக்கேன். அதுவும் பைக்கில் தான் போயிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்லேயே போக போகிறேன். தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஜனவரி 24 வந்து நைட்டு பஸ் ஏறினேன். அடுத்த நாள் காலையில் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். ஃப்ளைட்டில் எப்படி போகுதுன்னே தெரியாமல் ரொம்ப கேவலமாக ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன். இப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு செம்ம காமெடியாக இருக்கும் அந்த ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது. பச்சை பிள்ளை மாதிரி ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் என்ட்ரானேன். அப்போயே வந்து என்னோடய பேக்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சாங்க, யாரும் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே உள்ள ஆஃபீஸர்ட்டாக வந்து எங்கே பேக் கொடுக்கணும், எப்படி வந்து டிக்கெட்டை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டு எல்லா ப்ராசஸையும் வந்து முடிச்சுட்டு போய் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் வந்து போர்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த போர்டிங் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் ஆசை இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வந்து விண்டோ சீட்டில் உட்காந்து போகணும், அந்த வியூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டிக்கெட்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. அந்த டைமில் நாங்கள் உள்ள ஃப்ளைட்டில் உட்காரும்போது தான் தெரிஞ்சது எனக்கு வந்து விண்டோ சீட் அலாட் பண்ணலாம் அப்படின்றது. கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்போ வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஏர் இந்தியாவில் போயிருந்தேன். அந்த வீடியோ vlogல கூட சொல்லியிருப்பேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். திடீர்னு டக்குன்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ஸில் கியர் போட்டால் எப்படி சவுண்டு, அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளைட்டில் கிடைச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறப்பையும் வந்து அடி வயிற்றில் ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும். கரெக்டாக 3.5 மணி நேரம் கழிச்சு வந்து டெல்லி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டேன். அங்கேருந்து வந்து நைட்டு மணாலிக்கு பஸ். எனக்கு மணாலி பஸ்லாம் வந்து எங்கே நிற்குமோ கரெக்டாக வந்து கூகுள் மேப் பார்த்தே வந்து போயிட்டேன். ஆக்சுவலாக வந்து மணாலி போகிறதுக்கு தான் வந்து நான் வின்டர் ஜாக்கெட் அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து டெல்லி குளிரே வந்து தாங்க முடியல. அதனால் உடனே வந்து அந்த வின்டர் ஜாக்கெட்லாம் வந்து டெல்லி பஸ் ஏறதுக்கு முன்னாடி வந்து போட்டு உட்காந்துட்டேன். ஸோ கரெக்டாக 10:45 வந்து பஸ்ஸும் கிளம்புனுச்சு. அங்கேருந்து மெதுவாக போகும்போதே அப்படியே வீடியோ எடிட்டிங்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ எடிட் பண்ணிட்டு போகும்போது நைட்டு 1 மணி ஆச்சு. 1 மணிக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க டீ சாப்பிட்றதுக்காக. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரி கீழே வந்து டெம்பரேச்சர் இருந்தது. எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரியான டெம்பரேச்சரில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் டீ கப் எடுக்கும்போது அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகி வந்து டீயை வந்து கொட்டிட்டேன் டேபிளில். அதுக்கப்புறம் யாரும் பார்க்கலன்றதுக்காக டக்குன்னு பக்கத்து டேபிளில் போய் உட்காந்து டீ குடித்தேன். செம்ம காமெடியாக தான். அப்போ தான் அங்கேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. காலையில் ஒரு 10 மணி போல் மணாலியில் ட்ராப் பண்ணாங்க. மணாலி ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே வந்து 2 மணாலி இருக்குன்னு. அதாவது நியூ மணாலி, இன்னொன்று ஓல்டு மணாலி. நான் ஆக்சுவலாக புக் பண்ணியிருக்கிறது ஓல்டு மணாலியில். பஸ் என்னை இறக்கி விட்டது வந்து நியூ மணாலியில். ஸோ நியூ மணாலிலேருந்து ஓல்டு மணாலிக்கு வந்து டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி. படத்தில் பார்த்தது தான் அதெல்லாம், நேரில் கூட பார்த்தது கிடையாது. படத்தில் யூடியூப் வீடியோஸில் அதெல்லாம் பார்த்தது தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனியாக இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போகும்போது. எங்கே பார்த்தாலும் பனி, எங்கே கால் வச்சாலும் பனி, அந்த மாதிரி இருந்தது. டாக்ஸியில் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நார்மல் செப்பல் தான் போட்டிருந்தேன், ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குல்ல, அது மாதிரி தான் போட்டிருந்தேன். அதை வச்சுட்டு நான் அங்கே வந்து உள்ளே இறங்கினேன். அதுவே டாக்ஸி டிரைவர் வந்து என்னை பார்க்கல, அந்த செப்பல் போட்டிருக்கிறத. ஐஸில் வந்து செப்பலை போட்டு நடந்தோடனே அவர் பார்த்துட்டு பையா உடனே வந்து ஷூ எடுத்து போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் தோணுச்சு நம்ம செப்பல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனா யோசிச்சு பாருங்கள் நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணி மணாலி போயிருப்பேன் அப்படின்றத. இந்த ஹாஸ்டல் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 250 ரூபா வந்துச்சு. சரி வாங்க உள்ளே போகலாம். நான் உள்ளே போனாலே வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் இருந்தது வந்து தமிழ் ஆள். ஸோ அவர்கிட்ட வந்து பேசிவிட்டு என்ன மாதிரிலாம் இருக்கீங்க, இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். நான் போனப்போ தான் வந்து அவரும் வந்து வேலையை விட்டு ரிலீவ் ஆகி போகிறாரு. ஸோ சரின்னு சொல்லிட்டு செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு டான்மண்ட்ரியில் வந்து என்னோடய பேக்லாம் வைக்கிறதுக்காக போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் சோலோவாக ட்ராவல் பண்ணி அங்கே வந்திருந்தாங்க. அங்கே போன உடனே ஒரு ட்ராவல் கம்யூனிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. அது இல்லாமல் ஹாஸ்டலில் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமு, அதனால் எப்படி இருக்க போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். பட் ஆனால் சூப்பராகவே அந்த ட்ரிப் வந்து எனக்கு முடிஞ்சது. நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ஹாஸ்டலில். டெய்லியும் வந்து நிறைய பேர் மீட் பண்ணுவேன், நிறைய மக்களை மீட் பண்ணுவேன், நிறைய பேர்கிட்ட பேசுவோம். யாருன்னே தெரியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க அந்த ட்ரிப்பில். யாருன்னே தெரியாத மக்கள், தெரியாத மொழி, லைட்டாக தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணி மணாலியை சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். டெய்லியும் ஒவ்வொரு மனுஷனையும் வந்து ஹாஸ்டலில் மீட் பண்ணுவேன். எல்லாமே வந்து ட்ராவலர்ஸ் தான். எல்லாமே வந்து என்ன மாதிரியே வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஹாஸ்டல்னாலே ட்ராவலர்ஸ் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு ட்ராவலர்ஸுமே அடுத்த செகண்டில் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட ஜாலியாக வந்து நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிருவோம். எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அங்கே மணாலியில் பார்த்தீங்கன்னா பனிலையும் விளையாண்டேன், பனிலையும் பைக் ஓட்டினேன், பனியையும் சாப்பிட்டேன், பனிமலையிலையும் நனைஞ்சேன். நாங்கள் இருக்கிறப்போ -10 டிகிரி வரையும் போகும். வேறு லெவலில் இருக்கும் கிளைமேட்டு. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மக்கள் மேலே உள்ள பார்வையே வந்து இந்த ட்ரிப் எனக்கு மாற்றிச்சுனே அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த என்ன, நான் யாருன்னு எனக்கு புரிய வச்ச ஒரு ட்ரிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணாலி ட்ரிப் தான். நீங்கள் தனியாக போகும்போது தான் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு உங்களால் உணர முடியும். ஜாலியாக போங்க, நிறைய மக்களை மீட் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க. நான் ரொம்பவே சந்தோஷமாக 6 நாள் வந்து மணாலியில் சுற்றி முடித்தேன். ஆக்சுவலாக வந்து நான் மணாலி பிளான் பண்ணது வந்து 6 நாள். ஆனால் நான் வீட்டுக்கு போனது எப்போன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஜெய்ப்பூர்லேருந்து சென்னை வரையும் லிஃப்ட் கேட்டு பணம் இல்லாமல் ட்ராவல் பண்ணேன். அது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு. அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ஜைரோ வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி பாருங்கள். அப்படி ஓகே உங்களால் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டன் இல்லை பேடிஎம் இல்லை கூகுள் பே மூலிமா சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸோட நேமையும் எல்லா வீடியோலையும் கடைசியில் கொடுக்குறேன். பீஸ்.